எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் நிகழ்ச்சி. தொகுத்து வழங்குவதற்காக நான் ஹரிணி சாந்தி. வழக்கம் போல இன்றைக்கும் நம்ம அரங்கிற்கு ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் வந்திருக்காங்க. வாங்க சார் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வேந்தர் டிவி நேயர்களுக்கும் கொரோனா கொட்டேசலுக்கும் இன்னைக்கு அகஸ்தியர் நான் சொல்லார் பாபு சார். இப்போ உலகத்துடைய எதிர்காலம் அப்படின்னு நம்ம ஏஐ தொழில்நுட்பத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஏஐ தொழில்நுட்பத்தோட ஒரு நிறுவனமான மெட்டா இப்போ சமீபத்தில் 3600 ஊழியர்களை பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன சார்? இதனால ஏஐ தொழில்நுட்பத்தோட வளர்ச்சிக்கு ஏதேனும் பாதிப்புகள் இருக்குங்களா? சொல்றாரு. அதனால அந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்க நிறைய செலவை குறைக்கிறாங்க. இந்த செலவை குறைச்சிட்டு வருமானத்தை எதிர்பார்க்கறதுக்கோசரம் இந்த ஆளுங்கள்லாம் குறைச்சிடுறாங்க. அதிகமான வருமானத்தை எடுத்துன்னு போனோம், இன்னும் அதோட பெரிய வளர்ச்சி எடுத்துன்னு போனோம்னா ஏஐ வர காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஆகும். ChatGPT இருக்குது, இப்போ க்ளவுடு வந்துச்சு. க்ளவுடு மேலே அதுக்கப்புறம் வரக்கூடியதை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐயாக தான் இருக்கும், ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும். நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு 2-3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல ரோபோ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும், எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ சில மிஷின்லாம் வந்திருக்கு, பெருக்கிறதுக்கு, துடைக்கிறதுக்கு, மாவு போடுறதுக்கு, அந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் கொஞ்ச நாள் முன்னாடியே வந்துடுச்சு. அதே மிஷின்ஸ் போல் இன்னும் பெருசாக டெவலப் ஆகிடும், தன்னை தானே எடுத்து செஞ்சுக்கும். அந்த டைமுக்கு ஒர்க் பண்ணும், அந்த டைமுக்கு அந்த வேலையை முடித்து அது போய் சைலண்ட் ஆகிடும். அந்த மாதிரி நிலைமைகள் இருக்கிறப்போ ரோபோஸ் தனியாக அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் தனியாக அந்த மிஷின் ஒர்க் பண்ணி அது தனியாக போய் அது போய்ட்டு சைலண்ட்டாக ஒரு இடத்துல உட்காந்துரும், தன்னை சார்ஜ் பண்ணிக்கும், தானாகவே சார்ஜ் பண்ணக்கூடிய நிலைமை அதுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பெஷல் ஒரு வழி இது ஏற்பட போகுது. அது இல்லாமல் ஆளுங்களை குறைச்சி இவங்க இன்னும் இது ஆக்கிறதுக்கு ஐடியா பண்ணுறாங்க. இல்லாமல் வேறு வழியான வழிகள் பண்ண போகிறாங்க. என்னென்னா, இந்த கம்பெனி இன்னொரு கம்பெனியோட சேரப்போம், அந்த கம்பெனியோட மெர்ச்சாகி பெருசாக டெவலப் ஆகுது. அதனால் இதை ஆளு குறைச்சி அதுக்கான வழி பண்ணுறதுக்கான வழிகள் பண்ணின்னு இருக்காங்க. அதனால தான் குறைச்சிருக்காங்க. தவிர ஏஐ ஃப்யூச்சர்ஸ் மிகப்பெரிய அளவில் இருக்குது. இந்த ஃப்யூச்சர்ஸே ஏஐ தான். அந்த ஏஐ இல்லாமல் இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொன்று ஒரு பேர் வரும், அதுக்கு ஒரு டெவலப்மெண்ட் ஒரு பேர் வைப்பாங்க. அந்த டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் போயிடும். அந்த டெவலப்மெண்ட்லேருந்து இன்னும் பெரிய விஷயங்கள் நடக்க போகிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுமாரி டெக்னாலஜி தான் வேர்ல்டு, மிகப்பெரிய டெக்னாலஜிஸ், வெரி ஃபாஸ்டஸ்ட் உலகம். அதாவது ஃப்ளைட்லாம் மாறும், ஃப்ளைட்லாம் வெரி ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்டில் போகக்கூடிய நிலைமைக்கு வரதுக்கான புது எச்சரிக்கையாக செய்யக்கூடிய நிலைமைகள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த நிலையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாறும், டெக்னாலஜிஸ் மாறும். சில ஆபத்து இல்லாத வழியாக பண்ணுறதுக்கு இன்னும் பெரிய டெக்னாலஜிஸ் வந்துடும். ஸோ இப்போ போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், ஒரு கஷ்டப்படுறோம், இதுவாகிடுமான்னு நினைக்கக்கூடிய அளவு இல்லாமல் அதே வேறு விதமான டெக்னாலஜி எடுத்து ஃப்ளைட்டோட வேகங்கள் இன்னுமே கூடும், இன்னும் கூடணும், இன்னும் அதோட வேகங்கள் கூடி இன்னும் ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய நிலைமைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்டு வரக்கூடிய நிலைமை. அது இல்லாமல் ட்ரோன்லாம் வந்துடுச்சு. இப்போ சைனாவிலேருந்து ட்ரோன் சப்ளை ஆகிடுச்சு, நிறைய இடத்துக்கு போய் சப்ளை பண்ணுற அளவுக்கு வந்தாச்சு. அந்த ட்ரோன்லாம் இந்தியாவில் வந்துடும், இந்தியாவில் மிகப்பெரிய டெக்னாலஜிஸ் வந்துடும். ஸோ மக்கள் இதில் நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள், இதில் வரக்கூடிய டெக்னாலஜிஸ் பண்ண சொல்ல மக்கள் ஈஸியாக அந்த ஜாபுக்கு போகக்கூடிய வராங்க. எப்படி 1991 நமக்கு இந்தியாவில் இந்த கம்ப்யூட்டர் கிடச்சிடும், அதே மாதிரி தான் 2025 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏஐயில் பெரிய லெவலில் வரும். ஸோ பெரிய லெவலில் போக பெரிய டெக்னாலஜிஸ் உருவாயிடும். அந்த டெக்னாலஜிஸ் பெரிய டெவலப்மெண்ட்டை உருவாகும். நிறைய மக்கள் மேலே பறக்கக்கூடிய நிலைமை, அதாவது பறந்து சென்று சப்ளை பண்ணக்கூடிய நிலைமைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். இந்த கொரியர் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி எடுத்து போய் கொடுக்கறது, இதெல்லாம் வெரி ஈஸியஸ்ட்டு இதில் டிரான்ஸ்போர்ட்டிங் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வரப்போகுது. அந்த நிலையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோன்றதை சொல்கிறோம். சார், அடுத்ததாக இப்போ சமீபத்தில் அண்டை நாடுகளில் உணவு தட்டுப்பாடு ஏற்படுறது நம்ம கவனிச்சுட்ருக்கோம். இப்போ இலங்கையில் கூட அரிசி தட்டுப்பாடெல்லாம் ஏற்பட்டிருக்கு இல்லைங்களா? இன்னும் எந்தெந்த நாடுகளில் இந்த மாதிரி உணவு தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார்? கண்டிப்பாக வர காலத்தில் முக்கியமானது உணவு, மெயினாக பயிர்த்தொழில். இந்த பயிர்த்தொழில் செய்யாத நாடுகள்லாம் பல விதமான கஷ்டங்கள் படுவாங்க. மெயினாக வடகொரியா. இந்த வடகொரியாவில் என்ன மாதிரி வழி பண்ணாலும் இந்த வடகொரியாவில் உணவு பஞ்சங்கள் வரப்போகுது. சடனாக ரைஸ் பண்ண போகிறாங்க, மிகப்பெரிய பஞ்சங்கள் ஏற்பட்டு மக்கள் உணவு இல்லாமல் இருப்பாங்க. அது இல்லாமல் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலாம் ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்க முடியாது, உணவுப் பொருட்கள் கட்டுக்கடுங்காத நிலைமைக்கு ஏற்பட்டு வழிகள் நடக்கக்கூடியதை நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரியா பாகிஸ்தான், அதில் கொஞ்சம் உஷாராக இருக்கும். சின்ன கண்ட்ரிகள், மாலத்தீவ்ஸ், அது எல்லாமே இருக்கக்கூடிய மொரிஷியஸ், இந்த மாதிரியா தீவுகள்லாம் ரொம்ப உஷாராக இருக்கிறது நல்லது. உணவுகள் இதெல்லாமே
இந்த மாதிரி தீவுகள் இப்பயே உணவு சேமிப்பு கிடங்குகள் வச்சுக்கிறது அவங்களுக்கு நல்லது. ஸோ பொருட்களை அவங்க சேமித்து வழி பண்ணி செயல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பலன் காத்துன்னு இருக்குது. அந்த மாதிரியே பண்ணால் தான், இல்லைன்னா மக்கள் வந்து அதிகமான விலை கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த கண்ட்ரியில் உணவு பிரச்சனையால் பண பிரச்சனைகள் வீக்கமாகி பணத்தினால எக்கனாமிக் ரொம்ப குறைஞ்சி ரொம்ப ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு ரொம்ப குழப்பங்கள் ஏற்படும். அந்த கண்ட்ரியை ரன் பண்ண முடியாத நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. மெயினாக ஸ்ரீலங்கா இந்த வாட்டி பொங்கல் வைக்கிறதுக்கே வந்து அரிசி இல்லைன்ட்டாங்க. பொங்கல் கொண்டாடுறதுக்கு அரிசி இல்லாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த நிலைமையில் ஏற்படக்கூடிய நிலையை நம்ம ரொம்ப பக்குவமாக இருந்தால் தான் வழிகள் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரியான கண்ட்ரிகள், அது இல்லாமல் அமெரிக்காவில் கூட வேறு விதமான பொருட்கள் கிடைக்காது. கோதுமை அது சம்மந்தப்பட்டது, ரொட்டி, அந்த பொருட்கள் அங்கே கிடைக்காது. டிமாண்ட் வேறு நாட்டை வந்து கையேந்தி இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடுவான். அந்த நிலைமை இருக்கிறதுனால மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் பர்டிகுலராக 2025 எண்டு 2026 எந்த ஒரு செயல்லையும் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. எதனா ஒரு போர் நிகழ்வு நடந்தால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதனால் பொருளாதாரங்கள் ஏறும், பொருளாதாரங்கள் சில கண்ட்ரியில் குறையும், சில கண்ட்ரியில் எதிர்பார்க்காத டாலர்கள் ஏறும். ஆனால் சில கண்ட்ரியில் மதிப்புகள் ரொம்ப குறைஞ்சி அரிசி விலையில் அதிகமாக கொடுத்து வாங்குற அளவுக்கு வந்துடும். இப்போ நம்ம வந்து 55 ரூபா 60 ரூபாய்க்கு ஒரு நல்ல அரிசி கொடுக்குன்னா 80 ரூபா 90 ரூபாய். அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியமான ஒரு நிலைமையாக இருக்குது. ஒரு நாட்டோட அமைப்பே மாற்றி அமைக்கக்கூடிய நிலைமை வந்துடலாம். அதனால் இந்த உணவு வழியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து சில நாடுகள், அதுவும் சின்ன நாடுகள் ரொம்ப நிலையில் வந்து ஒழுங்காக வழி பண்ணிக்கினாங்கன்னா அவங்க தன்னோட கண்ட்ரியை காப்பாற்றிக்க முடியுன்றதை சொல்கிறாங்க. சரி, இப்போ அமெரிக்கா பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் போன வாரம் நம்ம நிகழ்ச்சியில் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க காட்டுத்தீ ஏற்பட போகுது அப்படின்னு. அதே மாதிரி இப்போது காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கு. இது இன்னும் பரவிக்கிட்டே போகுமா சார்? இதுக்கு எப்போ தான் சார் ஒரு தீர்வு வரும்? இந்த வருஷம் ரொம்ப பாதிப்பு இருக்குது அமெரிக்காவுக்கு. அது இல்லாமல் இன்னும் 12 நாள் இந்த காட்டுத்தீ அணையும். ஆனால் அந்த காட்டுத்தீ அணைந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன சலனங்கள் ஏற்பட்ட அப்புறமா முற்றிலும் அணைப்பார். 2வது, அணைப்பு துணையினர்கள் செஞ்ச ஒரு பலன் கிடையாது. ஒரு தப்பான விஷயத்த பண்ணிட்டாங்க. அந்த காட்டுத்தீயை வந்து முதல்ல நம்ம அணைக்க சொல்ல மற்ற இடத்துல தண்ணியை அடிச்சுட்டு தான் இதை அணைக்கணும். இவங்க உள்ளே பூந்து தண்ணியை நெருப்புக்கு மட்டும் அடிச்சிருக்காங்க. அதனால என்னாச்சுன்னா இன்னும் பற்றிக்கினே தான் போகும். இன்னும் பற்றிக்கினே உள்ளுக்குள்ளேயே பற்றினோம். முதல்ல அந்த சரௌண்டிங் பண்ணி தண்ணியை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வரணும். அப்படி வராத காரணத்தால் தான் இந்த பிரச்சனை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இவங்க வந்து சரௌண்டிங் பண்ணாமல் சில தப்பு வழிமுறைகளை கையாண்டிட்டாங்க. இந்த வாட்டி அவங்க நல்லா பண்ணுவாங்க, இந்த வாட்டி அந்த நிலையை வந்து கையாண்டிட்டாங்க. ஆனாலும் இந்த காட்டுத்தீ அணையது இல்லாமல் அடுத்த மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் ஒரு பெரிய அவங்களுக்கு வந்து இப்போ சேதங்கள் ஏறக்கூடிய நிலைமைகள் ஏற்பட போகுது. அந்த பிரச்சனைகள் ஏற்படுறத அவங்க பார்க்க போகிறாங்க. நிறைய சேதங்கள். ஆமாம், சேதங்கள். அதில் மிகப்பெரிய சேதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது இல்லாமல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் ஏப்ரல் மேயில் மிகப்பெரிய மழை, ஒரு 3 மாநிலங்கள் வந்து தண்ணியில் மிதக்கக்கூடிய அளவுக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த சேதத்தையும் அவங்க பார்க்க போகிறாங்க. இந்த சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் இருக்கிறதுனால மக்கள் அங்கே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆனால் இது இயற்கையோட சீற்றம், இது யாராலும் தடுக்க முடியாது. இந்த சீற்றத்தோட வழியை அவங்க வந்து ஒரு கவனமாக இருந்து முன்னெச்சரிக்கையாக இருந்து செயல் பண்ணுறது நல்லது. சில இடத்துல தண்ணிகள் அவங்க தேங்கி சில வழிகள், வீடுகள் திரும்பி ஆபத்தான நிலைமைகள் ஏற்படுத்துக்கு. ஸோ இந்த வாட்டி சாட்டன், அதாவது சனி மாறக்கூடிய தன்மை, அந்த சனி மாறக்கூடிய தன்மை இல்லாமல் இவங்களுக்கு வந்து ராகு மீனத்தில் உட்காந்தாவே அந்த ஒயிட் கண்ட்ரிஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அந்த மாதிரி இருக்க கண்ட்ரிகள்லாம் வந்து ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா மீனத்தில் ராகு இருக்கான். இந்த ராகு மாறுற வரைக்குமே இந்த பிரச்சனையை கொடுப்பான். ஏப்ரல் 18ஆம் தேதி நம்ம மாறுறான். அந்த மாறுற வரைக்குமே இந்த பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. அது இல்லாமல் இந்த ஃபயர் திரும்பி இன்னொரு ஃபயர் அவங்க ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். அது இல்லாமல் இது தவிர்த்து சில இன்சிடென்ட்கள் அங்கே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இன்சிடென்ட்கள் நடக்கிறத நம்ம பார்க்க போகிறோன்றதை சொல்லுவோம். ஓகே சார், பங்குச்சந்தை நிலவரம் வந்து இனி வரும் மாதங்களில் எப்படி இருக்க போது? உலக பொருளாதார நிலை எப்படி இருக்கும்? இந்திய அளவில் பொருளாதார நிலை வந்து எப்படி இருக்கும் சார்? கண்டிப்பாக ட்ரம்ப் வந்து உட்காரப்போ, அதுவும் அமெரிக்கன் ஜனாதிபதியாக ட்ரம்ப்புக்கு வந்து எப்போவுமே ட்ரம்ப் வந்து உட்காந்தானா பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா இஸ் அ பிஸ்னஸ் மேன். ஸோ டோட்டலி பிஸ்னஸ் மேன். அதனால தான் அவர் எலான் மஸ்க் எல்லாருமே எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும். ஷேர் மார்க்கெட் கொடி கட்டி பறக்கிறதுக்கான வாய்ப்புகள். இப்போ அடிப்பட்ட ஒரு பெரிய ஷேர் மார்க்கெட் இது வரைக்கும் யாருமே பார்க்கல. இவ்வளோ தூரம் அடிப்பட்டது இந்த 2-3 வீக்ஸாகவே. அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போது இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒருவேளை இவர் உட்கார்ற ஒரு அன்றைக்கே, அதாவது நாளைக்கு ஏதோ பதவி ஏற்கிறார் போல இருக்குது, அப்படி ஏற்றாலும் மண்டே டியூஸ்டே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஆனால் பிப்ரவரி மாதத்துலேருந்து மார்ச் வரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த வாட்டி பட்ஜெட் போட சொல்லியும்
இந்த ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும். ஸோ தைரியமாக அவங்க ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். தைரியமாக சின்ன சின்ன ஆளுங்களோ ஷேரை வாங்கி வைங்க, ஒரு பெரிய டெவலப்மெண்ட் நமக்கு கிடைக்குது. ஆனால் கோல்டு சில இடத்துல சண்டைகள் நிறுத்தக்கூடிய நிலைமைகள் ஏற்படுது. அப்படி ஏற்படுறதுனால இந்த கோல்டோட வேலைகள் கொஞ்சம் இறங்கத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இறங்கி திரும்ப ஏறும், ஆனால் இறங்கத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பொறுமையாக செய்கிறது அவங்களுக்கு நல்லது. ஆனால் இருந்தாலும் ஃப்யூச்சர் கோல்டு தான் ஃப்யூச்சர் அந்த கோல்டு. ஏன்னா டாலர் மதிப்பு அதிகமாகிடுச்சுன்னா கோல்டோட வேல்யூ அங்கே அதாவது குறையும், ஆனால் அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப குறையாது. ஏன்னா அது ஒரு ஸ்டேபிள் ஆகிடும். அதனால் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் கவனங்கள் நம்ம செலுத்திக்கிறது நல்லது மக்கள். அதே நேரத்தில் வெள்ளி ஓரளவுக்கு ஏறும், அதனாலும் கொஞ்சம் குறைஞ்சி திரும்ப ஏறக்கூடிய நிலைமைகள் இருக்குது. மக்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம். இப்போ ஷேரில் அவங்க கவனம் இல்லை, நல்லபடியாக அவங்க விளையாடுறது நல்லதாக. ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும். எலான் மஸ்க் அப்படின்ற ஒருத்தர் வந்து இப்போ எப்பவுமே உலக நாடுகளில் இருக்க மக்களால் உற்று நோக்கக்கூடிய ஒருத்தர் தான். இப்போ அவருக்கு அமெரிக்க அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்க இந்த பதவி, இவருடைய பதவின்றது எலான் மஸ்க் அப்படின்ற ஒரு மனிதன் வந்து இப்போ உலக நாட்டு மக்களுக்கு பயன் தரக்கூடியவராக இருப்பாரா இல்லை அச்சுறுத்தல் தரக்கூடியவராக இருப்பாரா? அவர் நல்லவரா கெட்டவரா? அதை சொல்லுங்க சார். எந்த ஒரு மனுஷனுமே வறுமையில் இருந்து தன்னோட நிலையில் மிகப்பெரிய அளவு உயர்ந்திருக்கானா அவன் மற்றவங்கள பாதிக்க மாட்டான். அதுதான் மெயினாக நம்ம தெரிஞ்சு. மற்றவங்கள பாதிப்பு கொடுக்க மாட்டான். அவனோட செயல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்து ஒரு சாதாரண வீட்டில் தங்கி, ஒரு வீடே இல்லாமல் தெருவில் தங்கி, அந்த இடத்துல ஒரு வேலை செய்கிற இடத்துல தங்கி, அங்கே யோசித்து பல விதமான வழிகளை பண்ணி இன்றைக்கி உலக மக்களில் மிகப்பெரிய பணக்காரனாக இருக்காங்க. ஒரு சின்ன ஏஜில் இந்த அளவுக்கு வந்திருக்கார். ஸோ அந்த ஏஜில் வந்துக்கூடிய திறமை இருக்க சொல்ல அந்த மனிதன் மற்றவங்கள வந்து எப்பவுமே இப்போ செயல் பண்ண மாட்டான், தப்பு பண்ண மாட்டான். அவன் போற்றத்துக்குரியவனாக தான் மாறுவான். ஸோ தன் செயலை போற்றக்கூடிய தலைமையில் தான் வருவான். கண்டிப்பாக அந்த நிலைமை அவனுக்கு ஏற்படும். அதே நேரத்தில் அவர் செய்யக்கூடிய காரியங்கள் புது புது தொழில்நுட்பங்கள் வளரும். அது இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கி செல்ஃபோன் வேறு விதமான செல்ஃபோன் மாறப்போகுது. மூணாவது உள்ள சிம் கார்டெலாம் மாறிடும். சிம் கார்டு சிஸ்டமே வந்து டோட்டலாக மாற்றிடுவாங்க. வேறு சிம் கார்டு இல்லைன்னா சிம் கார்டு இல்லாமையே ஒரு செல்ஃபோன்கள் வருது. புது வழியான சிக்னல். எந்த உலகத்துக்கு போனாலும் எந்த இடத்துல நீங்கள் போனாலும் நம்ம வந்து வைஃபை போட வேணாம், டக்குன்னு வந்து பேசக்கூடிய தன்மைக்கு உலகம் தாண்டி உலகத்திலேயே ஃபோன் பேச முடியும். அந்த மாதிரி உலகம் இல்லை, எந்த கண்ட்ரிக்கு போனாலும் நம்ம அந்த வைஃபை இல்லாமல் அந்த மாதிரி செயல்கள் பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டுரும். அது இல்லாமல் இவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள் மாஸ்கிட்னு போகிறேன் வழி பண்ணுறேன்லாம் சொல்கிறார். மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் நடந்துருக்கு, சில சக்ஸஸ்கள் நடந்திருக்கு. இப்போ நான் சொன்ன ஃப்ளைட்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் வேகத்துக்கு வரப்போகுதுன்னு இதெல்லாம் இவங்க தான் உருவாக்குறாங்க. இவங்களோட வழியில் தான் வருது. டெஸ்லான்ற ஒரு கார் பண்ணியிருக்காங்க. அதில் இன்னும் வேறு விதமான ஒரு வழியை பண்ணி அந்த கார் ஆட்டோமேட்டிக்காக போகும், ஆட்டோமேட்டிக்காக ட்ரைவ் ஆகக்கூடியது. அந்த ஒரு கார் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது இல்லாமல் இவங்க எடுத்துகிட்டு வரக்கூடிய இவங்க தான் ஏஐயில் பெரிய லெவலில் எடுத்துகிட்டு வரக்கூடிய லெவலாக இருக்கும். அது இல்லாமல் 3-4 கம்பெனி இவர் வாங்கிடுவார். ஸோ இன்னும் ஒரு 3-4 கம்பெனி இருக்கிறதெல்லாம் வாங்கி ஏழைங்கள் போல் சில ஆளுங்கள் திறமையான ஆளுங்களுக்கு வேலை கொடுக்கப்படும். ஸோ நீ படிப்பு இருக்கோ இல்லையோ, படிப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அவங்களுக்கு திறமை இருந்தால் போதும். அந்த திறமையானவன் வேலை செஞ்சால் எனக்கு போதுன்ற நிலையில் அவங்களுக்கு வேலை கொடுப்பார். அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படக்கூடிய தன்மை வரும். உலகம் முழுதும் இவரோட கம்பெனிகள்ஸ் வேலை செய்யும். தமிழ்நாடாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், நம்மளோட அதர் கண்ட்ரிஸாக இருக்கலாம், பாகிஸ்தானாக இருக்கலாம், பலவிதமான வழிகள் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இவரோட ஃப்யூச்சரில் மிகப்பெரிய ஏழைங்களுக்கு மிகப்பெரிய இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுக்கு இவரோட பணம் ஃபுல்லாக டொனேஷனாக போகும். அந்த மாதிரி ஒரு நிலைமை இவர் கண்டிப்பாக செய்வார். இவரோட மைண்ட் அதில் தான் இருக்குது, அந்த மாதிரி செயல். ஸோ இவ்வளோ பெரிய பணம் சம்பாதிச்சிட்டன்ற ஒரு எண்ணம் இல்லை, மற்றவங்களுக்கு கொடுத்து வாழணும் எண்ணம், மற்றவங்களும் வளரணும். ஏழையாக இருந்தாலும் ஒரு திறமையாளர் இருந்தாலும் அவன் அந்த வேலையில் நல்லா வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அவருக்கு வந்திருக்கு. அது செய்கிறது அவர் நல்லது. ஒரு மிகப்பெரிய விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கார். அது இல்லாமல் ட்ரம்ப்புக்கு அப்புறமாவோ இல்லை அடுத்து ட்ரம்ப்புக்கு, அதான் ட்ரம்ப் அடுத்தது அதுக்கு அடுத்த வரக்கூடிய நிலை இவரே பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்றதை அகஸ்டர் சொல்லுவாங்க. ஓகே சார், அப்போ திறமைகளுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியவர் எலான் மஸ்க் இல்லைங்களா? ஓகே சார். சார் அடுத்ததாக வந்து நம்ம ஆன்மீக கேள்விக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எந்த காலத்தில் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஜாதகம் வந்து கணிக்கணும் சார்? அதாவது ஒரு காலத்தில் 1 வயசு 3 வயசு 5 வயசுன்னு வச்சுருந்தாங்க, ஒரு கணக்கு வச்சுருந்தாங்க. ஒரு பயத்தில் சீக்கிரமாக அந்த கணிச்சிட்டா நமக்கு வந்து குழந்தைங்கள எல்லாம் ஆகிடும், ஒரு ஆபத்து வரும். அது தெரியாமல் இருக்கிறது மனசில் ஒரு பயத்தில். எப்பவுமே 5 வயசு வரைக்கும் வளர்க்க குழந்தைகளுக்கு காப் சம்மந்தப்பட்டது சின்ன சின்ன வியாதிகள் எல்லா நோய்களும் அது அஃபெக்ட் ஆகி தான் அது வெளியே வரும்.
ஸோ அந்த நோய்கள் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரும். இப்போ அதுக்கான தடுப்பூசிகள் வழிகள்லாம் வந்தாச்சு, அதனால் பயம் இல்லை. ஆனால் ஜாதகத்தை எழுதக்கூடிய நிலைமை இப்பயே எழுதலாம், பிறந்த நேரத்திலே அப்பயே பார்த்துடலாம். அப்பயே கம்ப்யூட்டரில் அப்பயே நம்ம செல்ஃபோனில் பார்த்தாவே தெரிஞ்சிடும் இந்த நட்சத்திரம் ராசி வரக்கூடிய. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்போ வேணாலும் கணிக்கலாம். கணிக்கிறதுனால கணிக்கிறப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஒரு ஜாதக ரீதியாக வழிகள் பிரச்சனைகள் வருதோ, இல்லை பிரச்சனைகள் இருக்கோ, இல்லை வளர்ச்சிகள் இருக்கோ, வழிகள் இருக்கோ, அந்த குழந்தை பிறந்த, அதாவது மனைவியை கல்யாணம் பண்ண சொல்ல ஒரு யோகம், மனைவி தன் வீட்டுக்கு போயிருந்தாலே அது யோகமாக இருக்கும் சொல்லி தான் தன்னோட மனைவியை கல்யாணம் பண்ணுறோம். அதுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் செல்வங்கள் நிறையும், அந்த செல்வங்கள் வழி நமக்கு வளரும் அப்படின்றதுனால வழியே இதெல்லாம் வச்சாங்கன்னா ஒரு குழந்தை பிறக்க சொல்ல இன்னும் நம்ம வேலை செய்யறதுக்கு ஆரம்பிப்போம், இன்னும் அதுக்கான வழிகள் செய்யணும்னு நினைப்போம். அதுக்கு வளர்ச்சியை தேர்றதுக்கு நம்மளால் அதுக்கு என்ன பண்ணணும்னு நினைப்போம். அந்த எண்ணங்கள் நம்ம மனுஷனுக்கு உருவாகக்கூடிய தன்மைகளை வர சொல்ல இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. அப்போது அந்த ஜாதக நீதியாகவும் கூட இருந்தால், அந்த ஜாதக நீதியாக இருந்தால் அந்த அடிப்படை வழிகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த அடிப்படை விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப அந்த விஷயங்கள் மூலிமா இந்த குழந்தைக்கு இந்த டைமில் கொஞ்சம் நல்லா இல்லை, கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த நேரத்தில் இப்படி இல்லை, கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கு சில கோயில் ஆலயங்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் போயிட்டு வர சொல்ல மனசு ஒரு நிம்மதிகள் கிடைக்கும். ஏன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக தேவைப்படுது மனுஷனுக்கு. அந்த பீஸ்ஃபுல் தேவைப்படுற நிலைமை இந்த செயலில் இருக்குது. அதனால் இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கறது நல்லது அப்படின்றத சொல்கிறேன். ஓகே சார். ஒரு சிலர் வந்து இந்த ஜாதகம்லாம் கணிக்காமலே இருப்பாங்களா சார், அதனால ஏதேனும் பாதிப்புகள்லாம் ஏற்படுங்களா? கண்டிப்பாக பாதிப்பு கிடையாது, பாதிப்புன்றது கிடையாது. அந்த பாதிப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த ஜாதகம். ஸோ பாதிப்புன்றது கிடையாது, அப்படியே விட்டுட்டாலும் அது பிரச்சனை. நாளைக்கு எதுனா ஒரு பிரச்சனைகள் வர சொல்ல திரும்பியும் அதை கணிக்க ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க. அது முன்கூட்டியே நம்ம செய்யறதுக்கு தான் இதெல்லாம் விஷயங்கள்ன்றதை சொல்கிறேன். ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையுமே இப்போ அமாவாசை வரப்போகுது, இப்போ பௌர்ணமி வரப்போகுது அப்படின்னு எல்லாத்தையுமே கணிச்சு பஞ்சாங்கம் அப்படின்னு ஒன்று எழுதி வச்சிருக்காங்களா சார்? இது எப்படி சாத்தியம்? இந்த பஞ்சாங்கத்தை எப்படி கணிச்சு எழுதுறாங்க? இந்த பஞ்சாங்கத்தை பற்றின முழு விவரம் என்ன சார், சொல்லுங்க. பஞ்சாங்கம், இந்த பஞ்சாங்கன்றது அல்ல எடுக்கக்கூடியதான். அந்த கடலில் மீன் வலை போட்டினா எவ்வளோ மீன் நமக்கு வருதோ அவ்வளோ மீனை நம்ம எடுக்க முடியும். அவ்வளோ விஷயங்கள் தெரியக்கூடியது தான் இந்த பஞ்சாங்கம். சாதாரண விஷயமே கிடையாது பஞ்சாங்கன்றது. பஞ்சாங்கத்தை எழுத்துறது மிகப்பெரிய அறிவுகள், மிகப்பெரிய அஸ்ட்ரானமி, அதான் அஸ்ட்ராலஜி சொல்கிறாங்க, அஸ்ட்ரானமி. இந்த அஸ்ட்ரானமியை வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எத்தனை கிரகங்கள் இருக்குது, எத்தனை கிரகங்கள், அதாவது சூரியனோட பாதையிலேருந்து எப்படி நம்ம பூமி வந்து சுற்றுது. ஒரு நாளைக்கு பூமி 24 மணி நேரம் தன்னைத்தானே சுற்றிக்குது. 365 நாள் சூரியனை சுற்றி வருது, புரியுதா? அந்த சூரியனோட வட்டத்தோட பாதைகள் அதை தான் பாகையாக அமைக்கப்பட்டிருக்கு. அந்த பாகை ஒவ்வொரு பாகையிலையா டிகிரியாக அதை கழித்து செயல் பண்ணக்கூடப்போ ஒவ்வொரு வட்டங்கள் ஒவ்வொரு இயராக அது சுற்றின்னு இருக்குது. ஒவ்வொரு வருஷங்களும் தன்னோட சூரியன் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பாதையில் தன்னோட நிலையாக சுற்றிருக்கு. இப்போ எடுத்திங்கன்னா இப்போ புதன் 17 வருஷமாக சுற்றும் தன்னோட நிலையிலேருந்து. சனி 19 வருஷமாக இருக்கும். சுக்கிரன் 20 வருஷமாக இருக்கும். அந்த 20 வருஷமாக இருக்கக்கூடிய நிலையை காட்டும். சூரியன் 30 நாள். அதே நேரத்தில் சந்திரன் 2.5 நாழிகை. அதனால தான் அஷ்டம சந்திரன் வருது நமக்கு. 8ஆம் இடத்தில் சந்திரன் வர சொல்லி 2 நாள் ரொம்ப உசாரம். ஒவ்வொரு மாதத்துக்கும் அதுக்கான வழிமுறையாக நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி செவ்வாய் 45 நாள், சுக்கிரன் 30 நாள். அது வந்து இந்த கிரகங்கள் வர சொல்ல. ஆனால் இயரான கணக்கல் தசாபுத்தி சுத்த சொல்ல 19 வருஷம், 20 வருஷம், அது இல்லாமல் சூரியன் 6 வருஷம், சந்திரன் 10 வருஷம், அந்த மாதிரி காலகட்டணைகளை அமைக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் அஸ்ட்ரானமி இந்த பஞ்சபோதங்கள் அமைக்கப்பட்டதுனால தான் ஒவ்வொரு நாளும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நாளோட கிழமைகள் அமைக்கக்கூடப்போ அந்த காற்று மண்டலங்கள் வேலை செய்கிற திறன்களை நம்ம அமைச்சு விட்டுருக்காங்க. அதனால தான் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தினத்துக்குமே நமக்கு மாறுபட்ட தன்மைகள் ஏற்படும். அந்த மாறுபட்ட தன்மைகளை தான் செவ்வாய் இருந்தால் இந்த மாதிரியாக இருக்கும், புதன் இருந்தால் இப்படி இருக்கும். அந்த மாறுபட்ட தன்மைக்கு ஏற்ற மாதிரியே நம்ம உணவுகள் எடுத்திருக்கோம். அந்த காலத்தில் செவ்வாய்க்கிழமைனா சில நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, புதன்கிழமை சாப்பிடுவாங்க, சில வியாழக்கிழமை சாப்பிட மாட்டாங்க, சில வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டாங்க, சனிக்கிழமை சாப்பிட மாட்டாங்க, சிலர் வந்து ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுவாங்க. ஸோ சில விஷயங்கள் மாறுபட்ட தன்மைகள் நமக்கு உணவுகள் ஏற்பட்டிருக்கு. அது காஸ்மிக் எனர்ஜியில் இப்படிலாம் இருக்குது. இந்த சூடு தன்மைகள் வரும். அது இல்லாமல் கால அட்டவணைகளில் காலமாக 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு காலம், 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி காலம் பிரிச்சுருவாங்க. சூரியனோட அதிகமான கதிர்வீச்சு இருக்கக்கூடிய தன்மைகள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன். இதில் வந்து அதிகமான கதிர் அதிகமாக இருக்கும், வெப்பங்கள் அதிகமாக இருக்கும் நிலைமைகள். அதுவும் ஒவ்வொரு காலங்கள், வின்டர் சீசன், நமக்கு மழை காலங்கள் அப்படிலாம் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ குளிர்காலம், இப்போ நம்ம குளிர்காலத்தில் இருக்கோம், அந்த மாதிரி அமைக்கப்பட்டதெல்லாம் பஞ்சாங்கத்தை வச்சு. அதுதான் கேலண்டர், அதுதான் கால அட்டவணை. இந்த கால அட்டவணை தான் கேலண்டராக உருவாது. ஒவ்வொரு கண்ட்ரிலுமே ஒவ்வொரு வழியில் வந்து எழுதியிருக்காங்க கேலண்டர். ஆனால் இதில் மிகப்பெரிய அளவில் எழுதுனது வந்து இந்தியாவில் தான் பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்கத்தை தான்
உருவாக்குனது. அந்த காலத்தில் ரிஷியாக இருக்கக்கூடிய நம்ம வியாசர் அவங்களாம் எதிர்க்காங்க. அகஸ்தியர்லாம் கால அட்டவணையை அறிஞ்சு வச்சுருக்கார், எப்படி செயல் பண்ணணும். இதுக்கு பல விஷயங்கள் பண்ணலாம். அமாவாசைகள், இந்த அமாவாசைகளோட கால அட்டவணைகள் ஒரு கோட்டோட நிழலை வச்சுருப்பாங்க. அந்த நிழல்லேருந்து ஒவ்வொரு பாகமாக நிழல் சுற்றி வந்துனே இருக்கும். அந்த குச்சியிலேயே கண்டுபிடிச்சிருவாங்க 12, 10, 12, 1 மணி அப்படின்றத அந்த காலத்தில். அதை நான் பாம்பு பஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பாம்பு பஞ்சாங்கங்கள் நிழலில் அறியப்பட்டது. நிழல்ன்றது பாம்பு, புரியுதா எனக்கு? ஸோ நிழலில் இருக்கக்கூடிய விஷயத்தை அறியப்பட்டக்கூடிய சந்தங்களை சொல்லக்கூடியதான் இந்த பாம்பு பஞ்சாங்கம். அதுக்கப்புறமா திருத்தப்பட்டதான் திருக்கணிதம். ஸோ வால் கிளாக் 200 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 300 வருஷம் முன்னாடி நமக்கு வந்தது. அந்த வால் கிளாக் எப்போ வந்ததோ அதில் திருத்தப்பட்டது தான் திருக்கணிதம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். பாம்பு பஞ்சாங்கம் கொஞ்சம் முன்னோக்கி போகும். அதே திருத்தப்பட்ட இது கால அட்டவணையோடு ஒத்து வரும். ஸோ இன்றைக்கி அமாவாசைனா இந்த அமாவாசைன்ற ஒரு நிலையோடு இருக்கும். ஸோ இன்றைக்கி பௌர்ணமினா அந்த பௌர்ணமியோட நிலையாக இருக்கும். இந்த பௌர்ணமி முழு நிலவு தெரிகிறப்போ இன்றைக்கி பௌர்ணமின்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் அழகான அந்த பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்ட அந்த நாள் மாறாது. ஏன் மாறாதுன்றனா ஒவ்வொரு காலத்திலையும் நமக்கு செயல் பண்ணக்கூடிய அந்த பஞ்சாங்கங்கள், பிறக்க குழந்தைகள் பிறக்கிற நேரங்கள் எந்த காரணத்துக்கு கொண்டும் மாறாது. அந்த டைமிங் வழி. ஏன்னா பாகை 24 மணி நேரத்தில் கடக்கக்கூடிய நம்ம பூமி தன்னை சுற்றக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கிறப்போ இந்த நிலைகள் என்றைக்குமே மாறாது. ஏன்னா நம்ம சொல்லலாம், என்ன சார் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, இந்த கிரகங்கள் போச்சு, அது இதுவாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதோட எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சூரிய கிரகணங்கள், சந்திர கிரகணங்கள் நம்ம பஞ்சாங்கங்களை முன்கூட்டியே ஒரு வருஷத்துக்கே எழுதிடுவாங்க. அந்த சூரிய கிரகணங்கள் முதல் பாகம் எப்படி, 2ஆம் பாகம் எப்படி, கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பூமி போய் நிழலாக மறைக்கக்கூடியது. அதாவது பாம்பு விழுங்குற மாதிரியா ஒரு வழி பண்ணுவாங்க, அது நிழல். அந்த நிழல் சொல்லக்கூடிய தன்மை. அது மாதிரியா பாதி வந்தப்புறமா பாதி முழுசும் முழுங்கிடுச்சு, பாம்பு மறைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையை சொல்லுவாங்க. அந்த காலவட்டணைகள் இந்த டைமில் நடக்குன்னு எழுதுகிறாங்க. அப்போது பிறக்கிற குழந்தைங்களோட டைமும் மாறாது. என்ன சொல்கிறேன், இந்த இன்றைக்கி வரைக்கும் எத்தனை ஆயிரம் வருஷத்தில் இந்த சூரிய கிரகங்கள் மாறல. அதுமாதிரி பஞ்சாங்கங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலத்திலையும். ஏன்னா 60 வருஷம் 60 வருஷத்தை நீ எப்படி தெரிஞ்சுப்பேன்னா, ஒரு வருஷத்தோட தன்மை, சப்போஸ் இன்னைக்கு குரோதி ஆண்டு, இப்போ நீ பிறக்கிறன்னா இதுலேருந்து 60 வருஷத்துக்கு அப்புறம் குரோதி ஆண்டு வரும். அந்த குரோதி ஆண்டு வர சொல்ல அந்த 60வது வயசுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த கால அட்டவணை நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கினாங்க. அப்போ அந்த 60 வயசை கணக்கு சொல்ல ஒரு மனுஷன் 60வது கல்யாணம் பண்ணிக்கிறான். 90 வயசு கணக்கு சொல்ல தன்னோட நிலையிலேருந்து நான் அந்த வலுவாக இருக்கேன் அப்படின்னு காட்டுற 90வது வயசில் 70 வயசு சில ஒவ்வொரு வயசுக்கும் 60வது வயசுக்கு அப்புறமா வரக்கூடிய எல்லா வயசுமே உன்னை கால அட்டவணையில் சேர்த்துக்கினே போகக்கூடிய நிலைமையாக இருக்குது. அப்போது உன்னோட பலத்தை சேர்த்துக்கூடிய நிலைமைகள் இருக்குது. அதை காட்டுறதுக்கு தான் இதெல்லாம் பஞ்சாங்கம் மிக முக்கியமான. இது இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விஷயமும் இந்த மாதிரியே நடக்கும். அதாவது நெருப்பால் வரும், இது தீ ஏற்படும், அது இல்லாமல் இந்த வாட்டி மழையால் தான் பிரச்சனைகள் இருக்கும் உலகத்துக்கு அப்படி. பர்டிகுலராக இந்தியாவுக்கு எழுதுவாங்க, பர்டிகுலராக உலகுக்கும் எழுதுவாங்க. அதை நம்ம ஏற்றக்கூடிய தன்மைகள் நம்ம மைண்டுக்கு ஏற்று நம்ம சொல்லக்கூடிய தன்மைகள் இப்படி நடக்கலாம் அப்படின்றத பிரிக்கணும். அந்த பாகை வேறுபாடுகளை வச்சு வெஸ்டர்ன் கண்ட்ரியில் நடக்குமா, ஈஸ்டர்ன் கண்ட்ரிமா, சந்திரன் எங்கே மூவ் ஆகிறான், அதே மாதிரி சுக்கிரன் எப்படி போய் உட்கார போகிறான், இந்த கிரகங்கள் பிரயோகங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன ஆக போகுது, அந்த கிரகங்களோட யார் போய் சேர போகிறான், அந்த சேர்றவன் எந்த நாட்டோட பிரச்சனையை உருவாக்குவான் அப்படின்றத கண்டுபிடிச்சா இந்த பர்டிகுலர் இடத்துல என்ன ப்ராப்ளம் நடக்கிறத நம்ம சொல்ல முடியும். பஞ்சாங்கம் முழுக்க முழுக்க உலகத்தில் மிகப்பெரிய விஷயத்தை படைச்சது இந்த பஞ்சாங்கம் தான். ஓகே சார், அப்படி சொல்ல போனால் இப்போ பஞ்சாங்கம் அப்படின்றத நம்ம எல்லா காலத்துக்கும் ஏற்கக்கூடிய ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொல்லலாம். என்றைக்குமே அந்த ரொட்டேஷன்ஸ் உலகம் சுழற்சி வழி பண்ணின்னு இருக்க சொல்ல வரைக்கும் அந்த பஞ்சாங்கம் இருந்துனே தான் இருக்கும். ஓகே சார், நீங்கள் பஞ்சாங்கத்தை பற்றி சொன்ன தகவல்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு சார். சார், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்ற உலக நாடுகள் ரீதியான கேள்விகளுக்கும் ஆன்மீக ரீதியான கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம். வேந்த டிவி நேயர்களுக்கும் கொரோனா குறையரசிலும் இன்னும் நிறைய இருக்காக சொல்வார். வணக்கம். இத்துடன் ஜோதிட சவால் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.